அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கொலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கொலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். பகுதி 8வது தாவத் தப்லீகுடைய அமீர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்களுடைய பேச்சை எப்படி கேட்டு நடக்க வேண்டும் என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில ஹதீஸ்களையும் பயணத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய சில ஹதீஸ்களையும் இந்த பயானில் பார்க்கலாம். கடைசி பகுதியாக இந்த பயான் இருக்கிறது. பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அமீர்களுடைய பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்களுடைய பொறுப்புகள் சம்பந்தமாக நேர்மையாக நடந்தது போன்று அதை பற்றி அவர்களிடம் விசாரணை செய்யப்படும். உங்களுடைய பொறுப்புகள் சம்பந்தமாக அமீருக்கு கட்டுப்பட்டு நடந்தீர்களா என்பதை போன்ற விஷயங்களை உங்களிடம் விசாரணை செய்யப்படும். எனவே ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பை நிறைவேற்றுவதில் ஈடுபட வேண்டும். மற்றவர்கள் நிறைவேற்றினாலும் சரி நிறைவேற்றாவிட்டாலும் சரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியதாக ஹஸ்ரத் வாயில் ஹல்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். அல்லாஹு தாலாவை இபாதத் செய்யுங்கள், அவனோடு யாரையும் கூட்டாக்காதீர்கள். யாரை அல்லாஹு தாலா உங்களுடைய வேலைகளுக்கு பொறுப்புதாரியாக ஆக்கியிருக்கின்றானோ அவருக்கு கட்டுப்படுங்கள். அமீருடைய பொறுப்பு சம்பந்தமாக அமீரிடம் சண்டையிடாதீர்கள். அமீர் கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தையும் நேர்வெளி பெற்ற குலஃபாயே ரஷீதீன்கள் ரலியல்லாஹு அன்ஹு உடைய பாதைகளையும் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மேலும் சத்தியத்தை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக ஹஸ்ரத் இர்ஃபால் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்தத்ரக் ஹாக்கிம். அமீர் மக்களிடம் சந்தேகம் ஐயத்திற்குரிய செயல்பாடுகளை தேடினால் அவர் மக்களை கெடுக்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக ஹஸ்ரத் ஜுபைர் இப்னு நுபைர், ஹஸ்ரத் கசீர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் அம்ர் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் மிக்தாம் இப்னு மஹதி கரீப் ரலியல்லாஹு அன்ஹு, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் அறிவிக்கின்றார்கள். அமீர் மக்களின் மீது நம்பிக்கை கொள்வதற்கு பதிலாக அவர்களுடைய குறைகளை தேடுவதில் ஈடுபட்டு கொண்டும் அவர்கள் மீது கெட்ட எண்ணம் கொள்ளவும் ஆரம்பித்துவிட்டால் அவரே மக்களிடம் குழப்பமும் பிரிவும் உண்டாக காரணமாக ஆகிவிடுகிறார். இதனால் அமீர் மக்களின் குறைகளை மறைத்தும் அவர்களுடன் நல்ல எண்ணம் கொள்ளவும் வேண்டும் என்பது இந்த ஹதீஸுடைய கருத்தாகும். காது மூக்கு துண்டிக்கப்பட்ட கருத்த அடிமை உங்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்டாலும் அவர் உங்களை அல்லாஹு தாலாவுடைய வேதத்தின் மூலம், அதாவது அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்கு ஏற்ப நடத்தாட்டினால் நீங்கள் அவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவர்களுக்கு வழிபடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக ஹஸ்ரத் உம்முல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கருத்த நிறமுடைய காய்ந்த திராட்சை பழத்தை போன்ற சின்னஞ்சிறிய தலையுடைய அபிசீனிய நாட்டைச் சார்ந்த அடிமையை உங்களுக்கு அமீராக நியமனம் செய்யப்பட்டாலும் அமீருடைய சொல்லை கேட்டு அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி.
அல்லாஹு தாலா உங்களுடைய 3 செயல்பாடுகளை விரும்புகின்றான், 3 செயல்பாடுகளை வெறுக்கின்றான். நீங்கள் அல்லாஹு தாலாவை இபாதத் செய்வதையும் அவனுடன் யாரும் கூட்டாக ஆக்காமல் இருப்பதையும் தனித்தனியாக ஆகி எல்லோரும் சேர்ந்து அல்லாஹுடைய கயிறை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள், பிரிந்துவிடக்கூடாது என்பதையும் யாரை அல்லாஹு தாலா உங்களுடைய பொறுப்புதாரியாக ஆக்கியிருக்கின்றானோ அவர்களிடம் மன தூய்மையாகவும் விசுவாசமாகவும் அவர் நலனை நாடுவதையும் அல்லாஹு தாலா விரும்புகிறான். நீங்கள் தேவையற்ற சர்ச்சைகளில் ஈடுபடுவதையும் பொருள் வீணாக்குவதையும் அதிகமாக கேள்விகள் தொடுப்பதையும் அல்லாஹ் வெறுக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவீன்றதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். யார் எனக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹு தாலாவுக்கு வழிபட்டு விட்டார், யார் எனக்கு மாறு செய்தாரோ அவர் அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்து விட்டார். யார் முஸ்லீம்கள் அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவர், யார் முஸ்லீம்களுடைய அமீருக்கு மாறு செய்தாரோ அவர் எனக்கு மாறு செய்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் இப்னு மாஜா. யாரேனும் ஒருவர் தனது அமீரிடம் பிடிக்காத ஒரு செயலை கண்டால் அவர் பொறுமையோடு இருக்கவும். ஏனென்றால் யார் முஸ்லிம்களுடைய ஜமாத்தை கூட்டத்தை விட்டுவிட்டு ஒரு ஜான் அளவுக்கு பிரிந்துவிட்டாலும் தௌபா செய்யாமல் அதே நிலையில் மௌத்தாகிவிட்டால் அவர் அறியாமை காலத்து மரணம் எய்திவிட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். அறியாமை காலத்தில் மரணம் எய்துவிட்டார் என்பதன் கருத்து அறியாமை காலத்தில் மக்கள் சுதந்திரமாக வசித்தார்கள், அவர்கள் தங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள், தங்களுடைய வழிகாட்டியின் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்பதாகும். இப்னு நபவி. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தாலாவுக்கு மாறுபாடு செய்வதில் யாருக்கும் கட்டுப்பட வேண்டாம், கட்டுப்படுதல் என்பது நற்செயல்களுக்கு மட்டுமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார்கள். அமீருக்கு கட்டுப்படுவது முஸ்லீம்கள் மீது கடமையாகும். தன் மனம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சரியே, இருப்பினும் அவரிடம் அல்லாஹு தாலாவுக்கு மாறுபாடு செய்யுமாறு கட்டளையிடப்பட்டால் அது தவறாகும். ஏதேனும் ஒரு பாவம் செய்ய கட்டளையிடப்பட்டால் அதை கேட்பதும் கட்டுப்படுவதும் கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். 1440வது ஹதீஸ். நீங்கள் பயணம் செய்தால் யாருக்கு குர்ஆன் ஷெரீஃப் அதிகமாக மனனம் உள்ளதோ, மார்க்க சட்ட திட்டங்களை அதிகமாக தெரிந்தவர்கள் உங்களுக்கு இமாமாக ஆகவும். அவர் உங்களில் அனைவரை விட சிறியவராக இருந்தாலும் சரியே, அவர் உங்களுக்கு தொழுகையின் இமாமாக ஆகிவிட்டால் அவர்தான் உங்களது அமீர் ஆவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் குறிப்பான பண்பினால் அவருடைய தோழர் அவரை விட சிறந்தவராக இருந்தும் அமீராக நியமித்துள்ளார்கள் என்பது வேறு சில அறிவிப்புகளின் மூலம் அறியப்பட்டுள்ளது. 1441வது ஹதீஸ். யார் அல்லாஹு தாலாவுக்கு அவனுடன் யாரையும் இணை வைக்காமல் வணங்கி தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத் கொடுத்து அமீருடைய பேச்சை கேட்டு அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தார்களோ அல்லாஹு தாலா அவர்களை சொர்க்க வாசல்களில் அவர் விரும்பிய வாசல் வழியாக நுழைய வைப்பான். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்து 8 வாசல்கள் இருக்கின்றன. மேலும் யார் அல்லாஹு தாலாவுக்கு யாரையும் கூட்டாக்காத நிலையில் அல்லாஹு தாலாவை இபாதத் செய்து தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத் கொடுத்து அமீருடைய பேச்சையும் கேட்டார், ஆனால் அவருக்கு கட்டுப்படவில்லை என்றால் அவருடைய செயல்பாடு அல்லாஹு தாலாவுடைய பொறுப்பில் இருக்கும். அவன் நாடினால் அவர் மீது இரக்கம் காட்டுவான், அவன் நாடினால் அவரை வேதனைப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக ஹஜ்ரத் உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித். ஜிஹாதுக்கு கிளம்புவது 2 வகைகளாகும். ஒரு வகை, ஒருவர் ஜிஹாதுக்கு கிளம்பும் பொழுது அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்தை நோக்கமாக கொண்டுள்ளார், அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார், தனது விலையுயர்ந்த பொருளை செலவிடுகிறார், பயண நண்பர்களோடு மென்மையாக நடந்து கொண்டார், அனைத்து விதமான குழப்பங்களிலிருந்தும் காத்து கொண்டார் என்றால் இந்த மனிதனுடைய தூக்கமும் விழிப்பும் முழு நன்மைதான். மற்றொரு வகை, ஒருவர் பெருமைக்காகவும் அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் மக்களை தன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவும் ஜிஹாதுக்கு கிளம்பி அங்கே அமீருக்கு கட்டுப்படாமல் பூமியில் குழப்பத்தை விளைவித்து கொண்டும் இருந்தால் அவர் ஜிஹாதிலிருந்து நஷ்டம் அடைந்தவர்களாக திரும்புவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத்.
1443வது ஹதீஸ். ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனக்கு உலகப் பொருள் ஏதாவது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒருவர் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் சென்றால் ஏதாவது நன்மை கிடைக்குமா என்று வினவினார்கள். அவருக்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். மக்கள் நபி அவர்கள் நவின்றதை மிக பாரமாக நினைத்தார்கள். நீர் இதை மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கவும், உமது பேச்சை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக விளங்காமல் இருந்திருக்கலாம் என்று மக்கள் அவரிடம் கூறினார்கள். அவர் மீண்டும், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் தனக்கு உலகப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்ற நியத்தோடு ஜிஹாதுக்கு செல்கின்றார் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்றார்கள். மக்கள் அவரிடம், உமது கேள்வியை மீண்டும் கேட்கவும் என்று கூற, அவ்விதமாகவே அவர்கள் 3வது தடவையும் கேட்டார்கள். 3வது தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மையும் கிடைக்காது என்று கூறினார்கள். நூல் அபு தாவூத். ஹசரத் அபு சலபா ஹுசனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் தங்க வேண்டியது ஏற்பட்டால் கூடாரம் போட்டுக்கொள்வார்கள். சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு கணவாய்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் பிரிந்து சென்று தங்கிக் கொள்வார்கள். நீங்கள் இந்த கணவாய்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் பிரிந்து சென்று தங்குவது ஷைத்தானுடைய புறத்தில் உள்ளதாகும். அவன் உங்கள் ஒருவரை விட்டு ஒருவரை பிரித்துவிடவே விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதன் பிறகு எங்கே தங்கினாலும் அனைத்து சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்தே தங்குவார்கள். ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பதைக் கண்டு இவர்கள் அனைவரின் மீது ஒரு போர்வையை போர்த்தினால் அது அவர்கள் அனைவரையும் மூடிக்கொள்ளும் என்று கூறப்படும் அளவுக்கு சேர்ந்து தங்குவார்கள். நூல் அபு தாவூத். சுப்ஹானல்லாஹ். ஹசரத் சஹர் ஹாமிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யா அல்லாஹ், என் உம்மத்திற்கு பகலின் ஆரம்ப வேளையிலே பரக்கத் செய்வாயாக, ஆமீன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு சிறிய அல்லது பெரிய படையை அனுப்பி வைத்தால் அவர்களை பகலின் ஆரம்ப வேளையில் அனுப்பி வைப்பார்கள். ஹசரத் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். அவர்கள் தனது வியாபார பொருட்களை பகலின் ஆரம்ப வேளையில் வேலைக்காரர்கள் மூலம் விற்பனைக்காக அனுப்பி வைப்பார்கள். எனவே அவர்கள் செல்வந்தர்கள் ஆனார்கள். அவர்களுடைய பொருள் பெருகிவிட்டது. நூல் அபு தாவூத். இந்த ஹதீஸ் ஷரீஃபிலே வந்துள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த துஆவின் கருத்து, என் உம்மத்துக்கள் மக்கள் பகலின் ஆரம்ப வேளையிலே பயணம் செய்யட்டும் அல்லது ஏதாவது மார்க்க உலக அலுவலகங்களில் ஈடுபட்டால் அதிலே அவர்களுக்கு பரக்கத் உண்டாகட்டும் என்பதாகும். ஹசரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அக்ஸம் இப்னு ஸௌன் ஹுஸாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அக்ஸம், உமது கூட்டத்தார் அல்லாத மற்றவர்களோடு சேர்ந்து ஜிஹாது செய்வீராக. இதனால் உமது குணம் சிறந்ததாக ஆகிவிடும். இன்னும் இந்த நல்ல குணத்தால் நீர் உன்னுடைய தோழர்களிடம் கண்ணியத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள். அக்ஷமே, பிரயாணம் செய்ய சிறந்த நட்பு குறைந்தது 4 பேர்கள் இருக்க வேண்டும். சிறந்த சரியா சிறிய படை 400 நபர்கள் அடங்கியதாகும். சிறந்த சைஸ் பெரும் படம் 4000 நபர்கள் உடையதாகும். 12000 நபர்களை கொண்ட படை குறைந்த எண்ணிக்கை என்ற காரணத்தினால் தோல்வியை தழுவ மாட்டார்கள். இருப்பினும் அல்லாஹு தாலாவுக்கு மாறுபாடு செய்வது போன்றவைகளில் சிக்குண்டு தோல்வியை தழுவினால் அது வேறு விஷயம் என்று கூறினார்கள். நூல் இப்னு மஸா. 1447வது ஹதீஸ். ஹசரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரயாணத்தில் இருந்தோம். அப்பொழுது ஒருவர் வாகனத்தில் வந்தார். தன் தேவையை வெளியிட வலது பக்கமும் இடது பக்கமும் பார்க்க ஆரம்பித்தார். ஏதாவது ஒரு வகையில் தன் தேவையை நிறைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நோட்டமிட ஆரம்பித்தார். யாரிடம் தன் தேவைக்கு அதிகமாக வாகனம் உள்ளதோ அவர் அதை வாகனம் இல்லாதவர்களுக்கு கொடுத்துவிடவும், யாரிடம் தன்னுடைய தேவைக்கு அதிகமாக சாப்பிட குடிக்க உள்ள பொருட்கள் உள்ளதோ அவர் அந்த பொருட்களை இல்லாதவர்களுக்கு கொடுத்துவிடவும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். ஹதீஸ் அறிவிப்பாளர் கூறுகிறார், இவ்விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான பொருட்களை பற்றி கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டியதால், எங்களிடம் இருக்கிடம் மேல் மிச்சமான பொருள் மீது எவர்களில் யாருக்கும் உரிமை இல்லை, மாறாக யாரிடம் பொருளில்லையோ அவர்தான் அந்த பொருட்களுக்கு அதிகமாக உரிமை பெற்றவர் என்று நாங்கள் எண்ண ஆரம்பித்தோம். நூல் முஸ்லிம். ஹசரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், முஹாஜிரீன்கள் மற்றும் அன்சார் குழுவினர்களே, உங்களுடைய சகோதரர்களில் பொருளோ உறவினர்களோ இல்லாத சிலர் இருக்கின்றார்கள். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் அவர்களில் 2 or 3 தம்மோடு சேர்த்து வைத்துக் கொள்ளவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு செல்ல ஆயத்தமாகும் பொழுது கூறினார்கள்.
நூல் அபு தாவூத். ஒருவர் பயணம் செல்ல ஆயத்தமாகும் பொழுது தனது குடும்பத்தினர்களை விட்டு செல்லும் உதவியாளர்களில் சிறந்த உதவியாளர் தன் குடும்பத்தாரிடம் தொழுத 2 ரக்காத்துகளாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிந்ததாக ஹஸ்ரத் முத்இம் இப்னு மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மக்களோடு எளிதாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள், நற்செய்திகளை கூறுங்கள், வெறுப்பூட்டாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள். குறிப்பு: மக்களுக்கு நற்செயல்கள் செய்வதால் உண்டாகக்கூடிய கூலி நன்மையை பற்றிய நல்ல செய்திகளை கூறுங்கள். அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்தை விட்டு நிராசையாகி தீனை விட்டு விலகிவிடும் அளவு அவர்களுடைய பாவங்களின் தண்டனைகளை கூறி அவர்களை பயமுறுத்தி விடாதீர்கள் என்பதாகும். 1451வது ஹதீஸ். ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜிஹாதில் இருந்து திரும்பி வருவதும் ஜிஹாதுக்கு செல்வதை போன்றதே ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபு தாவூத். அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் ஜிஹாது செய்வதால் கிடைக்கின்ற கூலியும் நன்மையும் அல்லாஹ் தஆலாவின் பாதையிலிருந்து திரும்பி வந்த பிறகு கிடைக்கின்றது. எந்த தேவையின் காரணமாக திரும்பி வந்தாரோ அந்த தேவை பூர்த்தி ஆனவுடன் அல்லது அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் வெளிக்கிளம்ப அழைப்பு வந்தவுடன் உடனே நான் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் கிளம்பி விடுவேன் என்று நியத்து செய்ய வேண்டும். நூல் மலாஹிருல் ஹக். 1452வது ஹதீஸ். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதிலிருந்தோ ஹஜ்ஜிலிருந்தோ உம்ராவிலிருந்தோ திரும்பி வந்தால் ஒவ்வொரு உயரமான இடத்திலும் 3 முறை தக்பீர் சொல்லுவார்கள். அதன் பிறகு லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஆயிபூன தாயிபூன ஆயிதூன சாஜிதூன லிரப்பினா ஹாமிதூன சதகல்லாஹு வஹதஹு வனஷரஹு அபதஹு வஹஸமல் அஹஸாப வஹதஹு. அல்லாஹு தஆலாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையாளனும் கிடையாது. ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது, அனைத்து புகழும் அவனுக்கே உரியது. அவன் எல்லாவற்றின் மீதும் சக்தி பெற்றவன். நாங்கள் திரும்பக்கூடியவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள், இபாதத்து செய்யக்கூடியவர்கள், சஸ்தா செய்யக்கூடியவர்கள், எங்களின் இரட்சகனை புகழக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா தனது வாக்குறுதியை உண்மையாக்கிவிட்டான், தன் அடியாருக்கு உதவி செய்தான், அவன் தனித்தவனாக எதிரிகளை தோற்கடித்தான் என்று கூறுவார்கள். நூல் அபு தாவூத். ஹஸ்ரத் அம்ர் இப்னு முர்ரா ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பை கொடுத்தபோது கூறினார்கள், அம்ர் இப்னு முர்ரா, நான் அல்லாஹ் தஆலாவுடைய அனைத்து அடியார்களின் பக்கமும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். நான் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கின்றேன். யாரையும் அநியாய முறையில் கொல்லாமல் அவர்களின் இரத்தத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும், சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்றும், ஒரே அல்லாஹ் தஆலாவை வணங்க வேண்டும் என்றும், சிலை வணக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்றும், பைத்துல்லாவை ஹஜ் செய்ய வேண்டும் என்றும், 12 மாதங்களில் 1 மாதம் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்றும் அவர்களை நான் ஏவுவேன். இவற்றை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது, ஏற்காதவர்களுக்கு நரகம் உண்டு. அம்ரே, அல்லாஹு தஆலாவின் மீது ஈமான் கொள்வீர், அவன் உம்மை நரகத்தின் பயங்கரங்களை விட்டு நிம்மதி அளிப்பான். இதை செவியுற்ற ஹஸ்ரத் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு தஆலாவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்றும், நிச்சயமாக தாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய தூதராக இருக்கின்றீர்கள் என்றும் நான் சாட்சி கூறுகின்றேன். தாங்கள் எந்தெந்த ஹலால் ஹராமை கொண்டு வந்தீர்களோ அவைகள் அனைத்தின் மீதும் நான் நம்பிக்கை கொள்கின்றேன். இவைகள் பல கூட்டத்தார்களை வெறுப்படைய செய்தாலும் சரியே என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய வண்ணம், அம்ரே, உமக்கு வாழ்த்து உண்டாகட்டும் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக மட்டும் தாங்கள் என்னை என் சமூகத்தாரின் பால் அனுப்பி வைக்குங்கள். தாங்கள் மூலமாக எனக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிந்ததைப் போல என் மூலமாக என் கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரியக்கூடும் என்று ஹஸரத் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அவர்களின்பால் அனுப்பி வைத்தார்கள். மென்மையான முறையில் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும், சரியான பேச்சையே பேச வேண்டும் என்றும், கடினமான வார்த்தைகளை பேசுவதோ கெட்ட குணத்தோடு பழகுவதோ கூடாது என்றும், பெருமை கொள்வதும் பொறாமை கொள்வதும் கூடாது என்றும் கூறி வழிகாட்டுதல்களை கொடுத்து அனுப்பினார்கள். நான் என்னுடைய கூட்டத்தாரிடம் வந்து, பனு ரிஃபா ஆவே, ஜுஹைனாவின் மக்களே, நான் உங்களிடம் அல்லாஹு தஆலாவுடைய ரசூலின் தூதராக வந்திருக்கின்றேன். நான் உங்களை சொர்க்கத்தின்பால் அழைக்கின்றேன், உங்களை நரகத்தை பயமுறுத்துகின்றேன். நீங்கள் இரத்தத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள்.
யாரையும் அநியாயமான முறையில் கொள்ள வேண்டாம் என்றும், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்றும், ஒரே அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டும் என்றும், சிலைகளை வணங்குவதை விட்டுவிடுங்கள் என்றும், பைத்துல்லாவை ஹஜ்ஜை செய்யுங்கள் என்றும், 12 மாதங்களில் ஒரு மாதமான ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வையுங்கள் என்றும் உங்களை நான் ஏவுகிறேன். இவற்றை ஏற்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, ஏற்காதவர்களுக்கு நரகம் உண்டு. ஜுஹைனா கூட்டத்தினர்களே, அல்லாஹு தாலா உங்களை அரபியர்களில் சிறந்த வம்சமாக ஆக்கியிருக்கின்றான். எந்த கெட்ட பழக்கங்களை அரபியர்களுடைய மற்ற வம்சத்தினர்கள் நல்லதென்று நினைத்தார்களோ, அறியாமை காலத்திலேயே அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளங்களில் அவற்றின் மீது வெறுப்பை போட்டிருந்தான். உதாரணமாக, இதர சமூகத்தினர் ஒரே சமயத்தில் 2 சகோதரிகளை திருமணம் முடித்துக் கொள்வார்கள். தனது தந்தையின் மனைவியையும் திருமணம் செய்து கொள்வார்கள். ஒழுக்கமும் கண்ணியமும் மிக்க மாதங்களில் போர் புரிவார்கள். நீங்கள் இந்த தவறான காரியங்களை அறியாமை காலத்தில் கூட செய்யாதவர்களாக இருந்தீர்கள். எனவே பனூலு ஐயி இப்னு காலிப் கூட்டத்தை சார்ந்த அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட இந்த தூதரின் பேச்சை செவிமடுங்கள். அவ்வாறாயின் நீங்கள் உலகத்தின் சிறப்பையும் மறுமையின் கண்ணியத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அவருடைய பேச்சை ஒப்புக்கொள்வதிலே வேகமாக செயல்படுங்கள். உங்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து இஸ்லாத்தில் முந்தியவர்கள் என்ற சிறப்பு கிடைக்கும் என்று கூறினார்கள். ஒருவரை தவிர மற்ற அனைவரும் அவருடைய அழைப்பிற்கிணங்கி முஸ்லீமாகிவிட்டார்கள். சுஹான்லா. நூல் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித். கண்ணியமிக்க மாதங்கள் 4 ஆகும். அந்த மாதங்களில் அரபியர்கள் போரு இடமாட்டார்கள். அவை முஹர்ரம், ரஜப், துல்காய்தா, துல்ஹஜ் ஆகியவைகள் ஆகும். ஹஸ்ரத் கஹஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹாவுடைய நேரத்தில் பிரயாணத்திலிருந்து திரும்புவது நடைமுறையாக இருந்தது. வந்த பிறகு முதலாவது பள்ளிக்கு செல்வார்கள். 2 ரக்காத் தொழுதுவிட்டு பிறகு மஸ்ஜிதிலேயே அமர்ந்து கொள்வார்கள். நூல் முஸ்லீம். ஹஸ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் பிரயாணத்திலிருந்து திரும்பி மதீனா நகருக்கு வந்தபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் மஸ்ஜிதுக்கு சென்று 2 ரக்காத் தொழுகும் என்று நபினார்கள். 1456வது ஹதீஸ். ஹஸ்ரத் ஹிசாப் இப்னு அப்பாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அப்துல் கைஸ் கோத்திரத்தின் ஒரு தூதுக்குழு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு சென்றிருந்தது. அவர்களில் இருந்த ஒருவர் தனது பயண விவரங்களை பற்றி கூறிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு நாங்கள் சென்றபொழுது எங்கள் வருகையின் காரணமாக முஸ்லீம்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு சென்ற நேரத்தில் மக்கள் எங்களுக்காக இடம் ஒதுக்கி கொடுத்தார்கள். நாங்கள் அங்கேயே அமர்ந்து கொண்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை சந்தோஷமாக வரவேற்று பிறகு துஆ செய்தார்கள். பிறகு எங்களை நோக்கி, உங்களுடைய தலைவர் பொறுப்புதாரி யார் என்று கேட்டார்கள். நாங்கள் எல்லோரும் முன்திர் இப்னு ஆயிதை சுட்டி காட்டினோம். இந்த அஹ்ஷஹ்ஸா காயத்தின் அடையாளம் உள்ளவரா உங்கள் தலைவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவ, நாங்கள் ஆம் என்றோம். ஒருவருடைய தலையிலோ முகத்திலோ ஏதேனும் காயத்தின் அடையாளங்கள் இருந்தால் அசஜ் என்று கூறப்படும். அவருடைய முகத்தில் கழுதையின் குழம்பு பட்டதன் அடையாளம் இருந்தது. அந்த நாளில்தான் முதன்முறையாக அவருக்கு அந்த பெயர் வந்தது. அவர் தன் பிரயாண நண்பர்களை காட்டிலும் பின்தங்கிவிட்டார். அவர் தனது நண்பர்களின் வாகனங்களை கட்டிவிட்டு அவர்களது பொருட்களை முறைப்படுத்தினார். பிறகு தனது உடைகள் அடங்கிய மூட்டையை எடுத்தார். பிரயாணத்தில் அணிந்திருந்த ஆடைகளை உருகிவிட்டு சுத்தமான ஆடையை அணிந்து கொண்டார். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கிச் சென்றார். அந்நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் பொருந்திய காலை நீட்டிய வண்ணம் சாய்ந்திருந்தார்கள். பிறகு ஹஸ்ரத் அசஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமீபமாக வந்தவுடன் மக்கள் அவர்களுக்கு இடம் கொடுத்து, அசஜ்ஜே இங்கே அமருங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்களை குறுக்கி கொண்டு நேராக அமர்ந்து, அசஜ்ஜே இங்கே வாருங்கள் என்றார்கள். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலது புறம் அமர்ந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று பிரியமாக நடந்து கொண்டார்கள். அவர்களிடம் அவருடைய ஊர் பகுதிகளை பற்றி கேட்டார்கள். மேலும் ஹசருடைய ஒவ்வொரு ஊருடைய பெயரையும் குறிப்பிட்டு சஃபா, முஸ்கர் போன்ற ஊர் பெயர்களை கூறினார்கள். ஹசரத் அசஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக, தாங்களோ எங்களுடைய ஊர் பெயர்களை எங்களை விட நன்றாக அறிந்துள்ளீர்கள் என்று சொன்னார்கள். எனக்கு உங்களுடைய பகுதிகள் திறந்து காட்டப்பட்டன. அவற்றில் நான் சுற்றி திரிந்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார்கள்.
பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களை நோக்கி, அன்சாரிகளே, உங்களது சகோதரர்களை கண்ணியப்படுத்துங்கள், ஏனென்றால் இவர்கள் உங்களைப் போன்ற முஸ்லீம்கள். இவர்களுடைய முடிகளும் மேனிகளின் நிறமும் உங்களோடு அதிகமாக ஒத்திருக்கின்றது. இவர்கள் தங்களை மனமுவந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். இவர்கள் கட்டாயப்படுத்தப்படவில்லை. முஸ்லிம்களின் பட்டாளம் தாக்குதல் தொடுத்து இவர்களை வெற்றி கொண்டு இவர்களுடைய எல்லா செல்வங்களும் கனிமத் பொருளாக ஆக்கப்படவோ அல்லது இவர்கள் இஸ்லாமை ஏற்க மறுத்தால் இவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பதோ இல்லை. பிறகு அக்குழு அன்சாரியிடம் தங்கியிருந்தது. சுஹான்ல்லாஹ். பிறகு மறுநாள் பொழுது புலர்ந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய சகோதரர்கள் உங்களை கண்ணியப்படுத்தி விருந்து உபசாரம் செய்தது எவ்வாறு இருந்தது என்று கேட்க, மிகவும் நல்ல சகோதரர்கள், எங்களுக்கு மிருதுவான விரிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள், உயர் ரகமான உணவுகளை கொடுத்தார்கள், காலையும் மாலையும் எங்களோடு ரட்சானின் வேதத்தையும் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களையும் கற்றுத்தந்தார்கள். சுப்ஹானல்லாஹ் என்று கூறினார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய இந்த செயல் மிகவும் விருப்பமாக இருந்தது. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களில் ஒருவரையும் நோக்கி, நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோம், எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டது என்று விசாரித்தார்கள். எங்களில் சிலருக்கு அத்தஹியாத்தும், சிலருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவும், சிலருக்கு ஒரு சூறாவும், சிலருக்கு 2 சூறாக்களும், சிலருக்கு பல சுன்னத்துக்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டு இருந்தன என்று நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறினோம். நூல் முஸ்னத் அஹ்மத். 1457வது ஹதீஸ். ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பிரயாணத்திலிருந்து திரும்பி வருகிற மனிதர் தனது வீட்டினரிடம் செல்ல சிறந்த நேரம் இரவின் ஆரம்ப வேலையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். இந்த வீட்டினருக்கு தன் வருகை குறித்து முன்பே தெரியப்படுத்தியிருந்தாலோ அல்லது சமீபமாக உள்ள பகுதிக்கு பிரயாணம் சென்றிருந்தாலோ தான். ஒருவர் தன் வீட்டை விட்டு நீண்ட காலம் பிரிந்திருந்தால், அதாவது நீண்ட நாட்கள் பிரயாணத்தில் ஈடுபட்டிருந்தால், அவர் திடீரென்று இரவில் தன் வீட்டிற்கு வருவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் என ஹஸரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். நீண்ட பயணத்திற்கு பிறகு திடீரென்று இரவு நேரத்தில் வீட்டிற்கு வருவது பொருத்தமான காரியமல்ல. ஏனென்றால் அப்படி வரும்பொழுது வீட்டினரின் முன்பே அவருக்கு வரவேற்பு கொடுக்க தயார் செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் வருவதை பற்றி முன்பே தெரிந்திருந்தால் இரவு நேரத்தில் வருவதில் எந்த குற்றமும் கிடையாது என்பது இந்த ஹதீஸின் கருத்தாகும். இமாம் நவவி. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பயணத்தை பற்றியும் மற்றும் அமீர் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றிய சில ஹதீஸ்களை பார்த்தோம். பொறுமையோடு கவனமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் நமக்கு கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். தீனுடைய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நாம் கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹ் நேர் வழியை காட்டுவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக துஆ கேட்டு மற்றும் ஹதீஸ்களை கவனமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.